மாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஐபிஎல் திருவிழா இன்னைக்கு 7:30 மணியிலிருந்து ஸ்டார்ட் ஆக இருக்கிறது. இதில் முதல் போட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி அணிக்கு இடையில் நடக்க இருக்கிறது. கொல்கத்தா மைதானத்தில் நடக்கிறது. கேகேஆருக்கு கூடுதல் பலம் இருந்தாலும் நம்ம ஒரு 5 செக்மெண்ட் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு நீயா நானா செக்மெண்ட். இந்த நீயா நானாவை பொறுத்தளவுக்கு இதற்கு முன்பாக இந்த இரு அணிகளும் 34 முறை மோதியிருக்காங்க. அதில் கொல்கத்தா 20 முறை வெற்றி பெற்றிருக்கு, ஆர்சிபி 14 முறை தான் வெற்றி பெற்றிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோரு கொல்கத்தா 222 அடிச்சிருக்காங்க, ஆர்சிபியும் 221 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா கேகேஆர் சுருண்டா 84 ரன்னுக்குள்ளே சுருண்டிருக்காங்க. அதை விட மோசமாக ஆர்சிபி 49 ரன்னில் சுருண்டிருக்காங்க. ஸோ முந்தைய ஸ்டேட்டஸ்லாம் பொறுத்தளவுக்கு பார்க்கும் பொழுது கேகேஆர் கொஞ்சம் இதில் லீடு எடுக்கிறது. கேகேஆருக்கு சிறப்பான அமைப்பு உண்டு இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு. அடுத்த செக்மெண்ட் டீம் நேம் நியூமராலஜி. இதில் பார்த்தீங்கன்னா டீமுடைய பேர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இதோட பேர் நியூமராலஜி 3, பிரமிடு 1 வர்றது மீடியமாக இருக்குது. இது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட பேர் 4ன்னு வருது, அதற்கு பிரமிடு எண் 2 வருது, அது குட்டுன்னு வருது. அப்போ இது நேம் அடிப்படையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெற்றி. அடுத்தது கேப்டனுடைய பேர், 3வது செக்மெண்ட். கேப்டனோட பேரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அஜின்கே ரஹானே கொல்கத்தா வெரி குட்னு வருது, 4க்கு 4 பிரமிடு நியூமராலஜி எண் 4, ஸோ குட்டு. அதே இது ரஜத் பட்டிதாரை பொறுத்தளவுக்கு 3ஆம் நம்பர் அவருடைய பேர் எண், பட் பிரமிடு எண் 4 வர்றதுனால அது மீடியம். அப்போ இது கொல்கத்தாவுக்கு பெட்டர். அடுத்த செக்மெண்ட்டு இன்றைய அதிர்ஷ்டம், டுடே லக்கி. இது லக்கி ட்ரா நாங்களாக போட்டு பார்த்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி லக்கி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வின் பண்ணுறதுக்கு லக்கி காமிக்கிறது இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. அடுத்த செக்மெண்ட்டு பிரசன்ன நட்ச ஜாதகம். இதை தான் நம்ம ஃபைனலாக பார்த்துட்டு முடிவு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேகேஆருடைய உதயாதிபதி சேய் போய் உச்சம் பெற்றிருக்கிறது. அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. பொன் அதை நோக்கி வருவது கேகேஆருக்கு கூடுதல் பலம். ஆர்சிபியுடைய அதிபதி புகர் 5ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால ஆர்சிபி இன்றைக்கி நினச்ச மாதிரி எதுவும் போகாது அப்படிங்கிறத காமிக்கிறது. கவிப்பு ஸ்தான அதிபதியே போய் ஆர்சிபிக்கு வெற்றி ஸ்தானத்தில் உட்கார்றதும் வெற்றியை ஆர்சிபிக்கு கிடைக்கிறதுல சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லணும். ஸோ உதயாதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த அடிப்படையிலே கேகேஆர் அணி கொஞ்சம் பலம் பெறுற மாதிரி இருக்கிறது இந்த பிரசன்ன ஜாதகத்தில். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு கேகேஆருக்கு நமக்கு ரிஷபராசியும் அதே போல் ஆர்சிபிக்கு கன்னிராசியும் வருகிறது. ஸோ இப்போ கேகேஆரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா லாபாதிபதியே போய் லக்னத்தில் உட்கார்றது வெற்றி தேடி வரக்கூடிய அமைப்பு. அதுவும் இல்லாமல் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, அதிபதி கேகேஆருடைய அதிபதியே உச்சமாக இருக்கிறது பலம். ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி புதன் 7ஆம் இடத்துல போய் நீச்சம் பெறுவது அந்த அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை காட்டுது. வெற்றி ஸ்தானத்து அதிபதியும் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் பிளானிங்கில் கொஞ்சம் சொதப்பல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு அதிரடியாக விளையாடக்கூடிய அமைப்பு 2 அணிக்கும் இருந்தாலும் கூட இந்த போட்டியில் கேகேஆர் தான் பிரசன்ன ஜாதகத்திலையும் நஷ்ட ஜாதகத்திலையும் சிறப்பாக செயல்படுது. இதுவரை பார்க்கப்பட்ட ப்ரிடிக்ஷன்ஸ் விவரம். மீ அண்ட் யூ நீயா நானால கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. டீம் நேமில் ஆர்சிபி வின் பண்ணிச்சு, கேப்டன் நேமில் கேகேஆர் வின் பண்ணிச்சு, லக்கி ட்ராவில் ஆர்சிபி வின் பண்ணிச்சு, ஜாமக்கொள்ள கேகேஆர், நஷ்ட ஜாதகத்திலையும் கேகேஆர். அப்போ 6க்கு 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறது கேகேஆர். எனவே இந்த போட்டியில் கேகேஆர் அணி வெற்றி பெற்று அடுத்து புள்ளி கணக்கை துவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக குட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க 2 அணியை பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது முதல்ல ஆர்சிபி அணியை பொறுத்தளவுக்கு விராட் கோலி, பில் சால்ட்டு, ரஜத் பட்டிதார், குர்னால் பாண்டியா, ஜோஷ் ஹேசில்வுட்,
ரொமாரியோ ஷெப்பர்ட் அவர் இறக்குறாருன்னா அவரும் கொஞ்சம் நல்ல பங்களிப்பு தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் கேகேஆர் அணியை பொறுத்தளவிற்கு சுனில் நரைன், அஜின்கே ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, ஆண்டிச் நோர்கியா இவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் இந்த 6-12 பேர் சிறப்பாக செஞ்சு அந்த அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த போட்டி முடிவில் தங்கள் கருத்துக்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியேனை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.